இந்த கலவையில முதல் கலவையினுடைய வகை பார்த்துனாங்க, அதுக்கு உதாரணம் பார்த்துனாங்க. பிறகு ஒரு கரைசலை பற்றி பார்த்துனாங்க, அதுல முனைவு இருக்கு முனைவு இருக்காது. ஒரு வாயுவினுடைய கரைதிறனை பற்றி பார்த்துனாங்க. ரைட் ரைட். இனி நாங்கள் பார்க்க போறது கலவை ஒன்றின் அமைப்பு. போட சொன்னால் கலவை ஒன்றினுடைய அமைப்பு போன கிளாஸ் கடைசியா தலையங்கம் போட்டுறாங்க. ரைட். இந்த கலவை ஒன்றின் அமைப்பு என்று சொல்லிக்குள்ள இதுல நாங்கள் 3-4 வகையான பின்னங்கள் பார்க்க போறோம். ஒரு முதலாவது பாப்பம் திணிவு பின்னம். ரைட். முதலாவது நாங்கள் இதுல பார்க்க போறது பாத்தீங்கன்னா திணிவு பின்னம். ரைட். முதலாவது திணிவு பின்னம். இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் கனவளவு பின்னம். இரண்டாவது கனவளவு பின்னம். திணிவென்றால் நாங்கள் சொல்றது மேஸ். அப்ப m/m என்று சொல்லுவோம். இது v/v என்று சொல்லுவோம். ஒரு கலவை ஒன்றினுடைய அமைப்பு. மூன்றாவது திணிவின் கீழ் கனவளவு பின்னம். ரைட். அதாவது m/v பின்னம் என்று சொல்லுவோம். அதான் திணிவின் கீழ் கனவளவைத்தான் நாங்கள் அடர்த்தி என்று சொல்லுவோம். திணிவின் கீழ் கனவளவைத்தான் நாங்கள் சோட்டா அடர்த்தி என்று சொல்லுவோம். நாலாவது மூல் பின்னம். நாலாவது பாப்பம் மூல் பின்னம். அஞ்சாவது மூலின் கீழ் கனவளவு பின்னம். ரைட். மூலின் கீழ் கனவளவு பின்னம். இது மூல் என்றுதான் சொல்லுவோம். இதை நாங்கள் சோட்டா சொல்ல போறோம் செறிவு. ரைட். மூலின் கீழ் கனவளவைத்தான் செறிவு என்று சொல்லுவோம். ரைட். இதை ஒரு குறிச்சு கொள்ளுங்க. கலவை ஒன்றின் அமைப்புக்கு கீழே இந்த 5 விஷயங்களும் பார்க்க போறோம். கலவை ஒன்றின் அமைப்புல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது திணிவு பின்னம், கனவளவு பின்னம், திணிவின் கீழ் கனவளவு பின்னம், மூல் பின்னம், மூலின் கீழ் கனவளவு பின்னம். மூலின் கீழ் கனவளவு பின்னம். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிளாஸ் ஒழுங்கு இல்லை என்றால் ஒவ்வொரு நோட்ஸும் விளங்குறது கஷ்டம் பிள்ளைகள். இப்ப ஒளிவல் காரில் இந்த ஒழுங்கா வந்த ஆக்களுக்கு ஒவ்வொரு பாடமும் தெரியும். ரைட். இப்ப கடைசி நேரம் இருந்துட்டு இந்த பாடத்தின நோட்ஸ் இல்லை, அது கிளியர் இல்லை, இந்த நோட்ஸ் கிளியர் இல்லைன்னு ரைட் பாதிக்கப்பட வேணாம். முன்னுக்கே கிளாஸுக்கு ஒழுங்கா வந்துருங்க. அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த கலவையில் எல்லாம் ஒரு நாள் வராட்டியும் அந்த கன்செப்ட் என்னதான் படிக்கைகளையும் விளங்கிக் கொள்ள மாட்டீங்களே. நோட் பண்ணினால் ஓகேன்னு போடுங்க.
கிருத்திகா நான் நினைக்கிறேன் கடைசி 2 கிளாஸ் ஒரு கிளாஸ் வரையில ரெக்கார்டிங் பாத்துறீங்களாமா கிருத்திகா ரைட் அதை பார்த்து கொள்ளணும் நீங்கள் எல்லாம் லோட்டா சேர்ந்த பிறகு பார்க்கறது நீங்கள் கடைசி வரையுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமே ரைட் முதலாவது திணிவு பின்னம் கனவளவு பின்னம் திணிவின் கீழ் கனவளவு பின்னம் மூல் பின்னம் மூலின் கீழ் கனவளவு பின்னம் ரைட் இது ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க கலவை ஒன்றின் அமைப்புக்குள்ள நாங்கள் இந்த 5 விஷயமும் பார்க்க போறோம் இதுல ஒரு கேள்வி இதுதான் ஸ்ட்ரக்சர்ல மெயினா வருமே ரைட் இன்றைக்கும் இந்த ஓலவெல்காரருக்கு நாளைக்கு நடக்க போற அந்த முதல் பேப்பர் கல்வியை சின்ன கடைசியா முதல் பேப்பர் போய் கொண்டிருக்குது சேம் டைம் செமினார் சீரீஸும் பார்ப்போம் அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்கள் வரைக்கும் சொல்லணும் அதில் நேற்று கேத்திர கணித ஒளியியல் நடந்தது உங்களை நான் ஜாயின் பண்ணியிருக்கலாம் மறந்துட்டேன் அவைகளுக்கு ஒரு நாளில் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் அவளம் சொல்லி கடைசி ஒரு 3 வருஷ பாஸ் பேப்பர் செய்விக்கிறேன்னு அதில் பார்ப்போம் உங்களுக்கு அந்த இனி நாளைக்கு மார்னிங் ரைட் நாளைக்கு மார்னிங் நான் இப்பயே சொல்கிறேன் நாளைக்கு மார்னிங் ஓட்டமின்னியல் இருக்குது ரைட் மார்னிங் 5:30 7:15 அது சில பேருக்கு கிளாஸ் இருக்கலாம் விரும்பினாக்கள் ஜாயின் ஆகும் நான் குரூப்பில் லிங்க் போடுவேன் ஓட்டமின்னியல் ரைட் அந்த ஓட்டமின்னியல் அதுக்குரிய பாஸ் பேப்பர்களே அவைகளுக்கு பேண்டை குரூப்பில் போடுன்னு உங்களுக்கு போட்டு விடுறேன் மார்னிங் அவைகளுக்கு ஓட்டமின்னியலுடைய ரிவிஷன் கிளாஸ் இருக்குது ரைட் விரும்பினாக்கள் ஜாயின் ஆகலாம ரைட் இது நோட் பண்ணினாக்கள் முதலாவது தலையங்கம் போடுவோம் திணிவு பின்னம் என்று தலையங்கம் போடுவோம் இதை நோட் பண்ணினாக்கள் முதலாவது தலையங்கம் போடுவோம் திணிவு பின்னம் ரைட் நோட் பண்ணாக்கள் தலையங்கம் போடுவோம் திணிவு பின்னம் ரைட் இந்த திணிவு பின்னம் என்று சொன்னால் அதாவது சாதாரணம் இதெல்லாம் ஈஸி திணிவு பின்னம் கனவளவு பின்னம் எல்லாம் ஈஸி ரைட் உங்களுக்கு சிக்கல் இதுல 4வது 5வது தான் வர வர கஷ்டமாகும் மற்றதெல்லாம் நோமலான கன்செப்ட் இப்ப திணிவு பின்னம் என்றால் ஒரு கரைசல் எடுக்கிறோம் ரைட் ஒரு கரைசல்ல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கலவை அதுல 2 கூறுகள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப ஒரு சீனி கரைசல் எடுத்தால் அதுல சீனியும் இருக்குது தண்ணியும் இருக்குது அப்ப 2 பேர் இருக்கணும் ஏ அடுத்தது பி என்று 2 பேர் இருக்கிறோம் அப்ப ஒரு கலவையில 2 கூறுகள் இருக்கேக்குல அதுல ஏனுடைய திணிவு பின்னம் எவ்வளவு அப்ப திணிவு பின்னத்தை நாங்கள் குறிக்கிறது WU/W என்று சொல்லுவோம் அதாவது வெயிட் ஓ வெயிட் அதான் நாங்கள் திணிவு பின்னத்துக்கு குறியீடு ரைட் அப்ப ஏயின் திணிவு பின்னம்னா ஏயின் WU/W சமன் இதுல திணிவு பின்னம் இந்த கூறுல மொத்தமாக எவ்வளவு ஏயும் பியும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு இருக்குதோ மொத்த திணிவின் மேல் அந்த குறிப்பிட்ட ஏயினுடைய திணிவு குறிப்பிட்ட ஏயின் திணிவாக இருக்கும் இதுதான் ஒரு திணிவு பின்னம் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சீனி கரைசல் எடுக்கிறோம் சொல்றார் ஒரு சீனி கரைசல்ல ரைட் 5 கிராம் சீனி சேர்க்கப்பட்டு 100 கிராம் கரைசல் ஆக்கப்பட்டது 5 கிராம் சீனி சேர்க்கப்பட்டு ஒரு 100 கிராம் சீனி கரைசல் ஆக்கப்பட்டது அப்ப உங்களுக்கு இதுல முதலாவது தெரிய வேணும் ரைட் அப்ப 5 கிராம் சேர்த்திருக்கிறோம் சீனி சீனி என்றது கரையம் 100 கிராம் கரைசல் ஆக்கப்படுதென்றால் 5 கிராம் கரையம் என்றால் மிச்சம் 95 கிராம் என்னவாக இருந்திருக்கும் கரைப்பானாக இருந்திருக்கும் ரைட்
ஒரு கரையம் ஒரு கரைசல் என்று சொன்னால் அதுல ரெண்டு பிரதான கூறு இருக்கும். ஒன்று கரையம், மற்றது கரைப்பான். ஒன்று கரையம், மற்றது பார்த்தோம்னா கரைப்பான். இதுல கரைப்பான் 95 கிராம் இருந்திருக்கும், கரையம் 5 கிராம் இருந்திருக்கும். வெறும் 5 கிராம் கரையம் இருந்திருக்கும், 95 கிராம் கரைப்பான் இருந்திருக்கும். அப்ப இதுல கேட்கலாம், அப்ப கரையத்தின் திணிவு பின்னம், அப்ப கரையத்தின் திணிவு பின்னம் சமன் மொத்த திணிவின் மேல், ரைட், மொத்த திணிவின் மேல் கரையத்தின் திணிவு. மொத்த திணிவு 100 கிராம், அதுல கரையத்தின் திணிவு 5 கிராம். இந்த கிராம் கிராம் பின்னத்துல கிராமும் கிராமும் என்ன செய்யும், வெட்டுப்படும். நீங்க சுருக்கீங்கன்னா 1/20 இருக்கும். அடுத்தது கரைப்பானின் திணிவு பின்னம் என்று கேட்டால் மொத்த திணிவு 100 கிராமின் மேல் கரைப்பான் எவ்வளவு, 95 கிராம். அவை இதை நீங்க பிரிச்சீங்க என்றால் 20 மேல் 19 இருக்கும். இதான் திணிவு பின்னம் என்று சொல்லுவோம். ஒரு ஈஸியான ஒரு கன்செப்ட். ரைட். அப்ப முதலாவது தலையங்க போடுங்க திணிவு பின்னம். அதுக்கு குறியீடு திணிவு பின்னத்தை நாங்கள் M/M போட்டுக்கொள்வோம். நீங்க டபுள் என்றால் அதை A லெவல் வரைக்கும் படிப்பீங்க. நீங்க திணிவு பின்னம் என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள M/M போடுவோம். முதலாவது தலையங்க போடுவோம். போட்டுட்டு கீழே எழுதுங்க. போட்டுட்டு கீழே எழுதுங்க. கலவையொன்றில் A, B எனும் இரு கூறுகள் காணப்படுகின்றன. 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 கீழே போடுவோம். A இன் திணிவு பின்னம், முதலாவது A இன் திணிவு பின்னம். A இன் திணிவு பின்னம் போடுவோம். A இன் திணிவு பின்னம், A இன் திணிவு பின்னம் A, B எனும் இரு கூறுகள் காணப்படுகின்றன. A இன் திணிவு பின்னம் என்ன சொல்லுவீங்கள், கரைசலின் மொத்த திணிவென்றே போடலாம். A, B என்ற ரெண்டு கூறு இருந்தால் நாங்கள் கரைசலின் மொத்த திணிவு, கரைசலின் மொத்த திணிவின் மேல் A இன் திணிவென்று போடுவோம். A இன் திணிவு, கரைசலின் மொத்த திணிவின் மேல் A இன் திணிவு. கரைசலின் மொத்த திணிவின் மேல் A இன் திணிவு. ரைட். திணிவு பின்னம் என்றது மொத்த திணிவின் மேல் அந்த குறிப்பிட்ட அந்த பதார்த்தத்தினுடைய திணிவால நாங்கள் பிரித்தால் வரப்போகும். ரைட். இதான் திணிவு பின்னம். ரைட். இப்போ ஒரு கேள்வியா எழுதுங்க. ரெண்டாவது B இன் திணிவு பின்னம் என்று போட்டுட்டு B இன் திணிவு பின்னம் M/M இப்படி போடுவீங்க. கரைசலின் மொத்த திணிவின் மேல் B இன் திணிவு, B இன் திணிவு என்று போடுவீங்க.
பியின் திணிவை காணுவீங்க. ரைட். இனி கீழே கேள்வி எழுதுங்க. இது கணக்குத்தான இந்த பாடம் ஃபுல்லாவே. இனி நாங்கள் எப்படியுமே ஒரு 2 கிழமைக்கு வந்து இந்த பாடத்துல கணக்கு நியம கரைசல் என்றெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பிறகுதான் திருப்பி நோட்ஸ் வர வலிக்குது. ரைட். முதலாவது கேள்வி எழுதுங்க. முதலாவது கேள்வி எழுதுங்க. 200 கிராம் கரைசலில் 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 10 கிராம் கரியுப்பு 200 கிராம் கரைசலில் 10 கிராம் கரியுப்பு கரைக்கப்பட்டுள்ளது. 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 10 கிராம் கரியுப்பு கரைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி எழுதுங்க. அதுக்குள்ள உரோம இலக்கம் உண்டு. 200 கிராம் கரைசலில் 10 கிராம் கரியுப்பு கரைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி அதுக்குள்ள இக்கரைசலின் கரையம் கரைப்பான் யாது? 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 இரண்டாவது கரையத்தின் திணிவு பின்னத்தை தருக. கரையத்தின் திணிவு பின்னத்தை தருக. கரையத்தின் திணிவு பின்னத்தை தருக. கரையத்தின் திணிவு பின்னத்தை தருக. மூன்றாவது கரைப்பானின் திணிவு பின்னத்தை தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை தருக. நான்காவது கரையத்தின் திணிவு பின்னத்தை சதவீதமாக தருக. கரையத்தின் திணிவு பின்னத்தை
சதவீதமாக தருக. கரையத்தின் திணிவு பின்னத்தை சதவீதமாக தருக. திணிவு பின்னத்தை சதவீதம் 100 வீதம். அஞ்சாவது கரைப்பானின் திணிவு பின்னத்தை கரைப்பானின் திணிவு பின்னத்தை கரைப்பானின் திணிவு பின்னத்தை மில்லியன் பகுதியாக ppm parts per million. ரைட். கரைப்பானின் திணிவு பின்னத்தை மில்லியன் பகுதியாக பிராக்கெட்டுக்கு போடுங்க ppm ஆக தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை மில்லியன் பகுதியாக பிராக்கெட்டுக்கு பார்ட்ஸ் பெர் மில்லியன் ppm லெவல் போனால் வரும். உங்களுக்கு இப்பயும் இருக்குங்க. மில்லியன் பகுதியாக தருக. பார்ட்ஸ் பெர் மில்லியன் பகுதியாக தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை மில்லியன் பகுதியாக பிராக்கெட்டுக்கு போடுவீங்கள். பார்ட்ஸ் பெர் மில்லியன் பகுதியாக தருக. ரைட். இந்த கடைசி ரெண்டும் நான் விளங்கப்படுத்துவேன். மற்ற மூன்றையும் செய்யுங்க பார்ப்போம். மற்ற மூன்றையும் ஒருக்கா செய்தால் ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடலாமா? முதல் மூன்றும் நீங்கள் செய்யலாம். அடுத்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணினால் செய்யுங்க. சதவீதமாக தருக ட்ரை பண்ணலாம் 100 வீதம். ரைட். சதவீதமாக தருகண்டா 100 வீதம். மில்லியன் பகுதியாண்டா 10 வீதம். 16ஆம் அடுக்குல பெருக்க வேணும். செய்தால் ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்கடா.
முதலாவது கரையம் கரைப்பான். நார்மலா ஒரு கரியுப்பு கரைசல் எடுத்தால் அதுல இது கரையம் அது கரைப்பான் என்று தெரியும். ரெண்டாவது மூன்றாவது செய்யலாம் தானே, திணிவு பின்னம். சுருக்கி விடைய தசத்துல கொடுத்தால் பிரச்சனை இல்லையே. நார்மலா மொத்த திணிவு தாரார் ஒரு பின்ன கேள்வி மாதிரி தான் வரும். கணிதத்துல படிச்சிருப்பீங்க, பின்ன கேள்விதான் இது. செய்தால் chat boxல போடுவோம். ஓகே, வெரி குட் கனுஷ்கா. ரைட், வெரி குட் கனுஷ்கா. மூன்றாவது சரி. அங்காலையும் ட்ரை பண்ணுங்க. சதவீதம் என்றால் 100 வீதம், ppm என்றால் 10 அடுக்கு மில்லியன் பகுதியாக காண வேண்டியது. ரைட், வெரி குட். செய்தால் ஆன்சரை போடும். அப்படி என்றாதான் நீங்கள், இப்ப நான் வந்து உங்களோட நேர கோப்பியை பார்க்கலாம், நீங்கள் செய்த ஆன்சர் சரியா பிழையாண்டு தெரியும். முதலாவது தான் நான் விளங்கப்படுத்துவேன். நீங்க பிழை விட்டு இருந்தீங்கன்னா அது எப்பயுமே ஞாபகம் நிற்கும். அதுக்காக தான் சொல்றேன். ரைட், பார்ப்போம். கனுஷ்கா சரியா நினைக்கிறேன். ரைட், பாருங்க. இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ரைட், ஒரு கரியுப்பு கரைசல். ரைட், அதுல கரியுப்பு பார்த்தோம் என்றால் 10 கிராம் இருக்கு. அது முற்று முழுதாக எவ்வளவாம் 200 கிராம் கரைசல் ஆக்கப்படுது. ரைட், முற்று முழுதாக அது 200 கிராம் கரைசல் ஆக்கப்படுது. அப்ப கரையுப்பு 10 கிராம் சோடியம் குளோரைட், அதான் கரையுப்பு. NaCl 10 கிராம், மற்றது ஆறா இருக்கும் வாட்டர், தண்ணியா இருக்க போகுது. அப்ப முதலாவது கேள்வி கரையம். கரையம் என்றது ஒரு கரைசல்ல குறைந்த அளவுல இருக்கும் சோடியம் குளோரைட் அல்லது கரியுப்பு என்றே போடலாம். கரைப்பான் நீர். ரைட், ஒரு கரையம் சோடியம் குளோரைட், கரைப்பான் என்று சொல்லப்படுறது நீராக இருக்கும். அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. முதலாவது சரியா இருந்தால் சரி போட்டு கொண்டு போங்க. நீங்கள் ரெட் பென் வச்சிருக்கணும். சரியானாக்கள் சரி போட்டு கொண்டு போங்க. ரைட், சரி என்று நினைக்கிறேன் அக்ஸனா. ரைட், முதலாவதுக்கு NaCl, அடுத்தது கரைப்பான் நீராக இருக்கும். இரண்டாவது கேள்வி,
கரையத்தினுடைய திணிவு பின்னம். மொத்த கரைசல்ல திணிவு எவ்வளவு? 200 கிராம். அதுல 10 கிராம் கரியுப்பு போட்டுட்டு மொத்த கரைசல் தான் 200 கிராம் ஆக்கப்படுது. அப்ப கரையத்தின் திணிவு பின்னம் சமன்பாடு எழுத வேணுமா? மொத்த கரைசலின் திணிவின் மேல் ஆர் இதுல கரையத்தின் திணிவென்று போடுவீங்க. மொத்த கரைசலின் திணிவின் மேல் கரையத்தின் திணிவு. மொத்த கரைசலின் திணிவு மேல் கரையத்தின் திணிவு. மொத்த கரைசல் பார்த்தோம் என்றால் 200 கிராம். அதுல கரையத்தினுடைய திணிவு எவ்வளவு? 10 கிராம். கிராமும் வெட்டுப்படும். இதுவும் வெட்டுப்பட்டால் 1/20. வேண்டால் தசத்துல கொடுக்கலாம். 0.05 வந்திருக்கு. 0.05. ரைட். இது செய்யாதாக்கள் இதை செய்து கொள்ளுங்க. ரைட், ஓகே, பார்ப்போமே. கடைசிக்கு ஆன்சர் சுருக்கி போடலாம், சுருக்காமலும் அதை விஞ்ஞான முறை குறியீட்டையும் அப்படியே விடலாம. ரைட், இதுக்கு 0.05. இது செய்யாதாக்கள் இதை செய்து கொள்ளுவோம். திங்கட்கிழமையோட உங்களுக்கு முதலாம் பாடம் முடிஞ்சிருமே. திங்கட்கிழமையோட முதலாம் பாடம் முடிஞ்சு அதுல பாஸ் பேப்பர் கேள்வி, அந்த டியூட் கேள்விகள் எல்லாம் செய்யப்படுமே. ரைட். அப்ப 2வது கேள்வி கரையத்தின் திணிவு. 3வது கேள்வியை பாருங்க, கரைப்பானின் திணிவு பின்னம். இந்த கரைப்பானின் திணிவு பின்னம் என்றால் திணிவின் கீழ் திணிவு சமன் மொத்த கரைசலினுடைய திணிவு. அதே மாதிரிதான் சமன்பாடு எழுத போறீங்க. மொத்த கரைசலின் திணிவின் மேல் கரைப்பானின் திணிவு. கரைப்பானின் திணிவு. அப்ப மொத்த கரைசலின் திணிவு பார்த்தோம் என்றால் 200 கிராம். அதுல கரைப்பானுடைய திணிவு எவ்வளவு? இது 10 தான் கரையம். மிச்சம் 190 கிராம் ஆறாக இருக்கும், கரைப்பானாக இருக்கும். அப்ப 200 மேல் கரைப்பானின் திணிவுக்கு மொத்த கரைசல் 200 கிராம். அதுல கரைப்பான் 195 கிராம். கிராமும் வெட்டுப்படும். இதை சுருக்கி நீங்கள் என்றால் என்ன நான் நினைக்கிறேன், என்ன 0.95 வருமா? ஏன்னது அப்படி சொன்ன நான் ரெண்டையும் கூட்ட ஒரு திணிவு பின்னம் என்றது ஒரு பதார்த்தத்தை அதால பிரிக்கிறோம், இன்னொன்றையும் பிரிக்கிறோம். ரெண்டும் தான் மொத்தமா இருக்கு. கட்டாயம் கூட்டினால் 1 வரும். இது 0.05. அப்ப இவரோட வேற இருக்கணும் 0.95. ரைட். இந்த 3வது கேள்வி வரைக்கும் செய்யாதாக்கள் அதை செய்து கொள்ளுங்க. 3வது கேள்வி வரைக்கும் செய்யாதாக்கள் அதை செய்து கொள்ளுங்க. ரைட். அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. இது 0.95 வந்திருக்குமே. இது மொத்தத்தின் மேல் அந்த கேட்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி போனீங்க என்றால் சரி. 4வது கேள்வி கரையத்தினுடைய இந்த திணிவு பின்னத்தை சதவீதமாக கேட்டிருக்கிறார். கரையத்தினுடைய திணிவு பின்னத்தை சதவீதமா.
அப்ப திணிவு பின்னம் உங்களுக்கு தெரியும் கரையத்தின் எவ்வளவு வந்தது பின்னமா பார்க்கல 200 மேல் 10 இப்படித்தானே வந்தவர் 200 மேல் 10 வந்தது ரைட் இத கரையத்தின் திணிவு பின்னம் சமன் அத சதவீதம் என்றால் 100 வீதம் அப்ப நாங்கள் எம் ஓவர் எம் என்று போட்டு தர 100 என்று போடுவோம் இதான் அவருக்குரிய சமன்பாடு ரைட் கரையத்தினுடைய திணிவு பின்னம் என்று சொல்லப்படுறது எம் ஓவர் எம் தர 100 200 மேல் 10 கரையத்தின் திணிவு பின்னம் அதை சதவீதமாக கேட்கிறாருன்னா 100 பெருக்குவீங்க அவ்வளவுதான் பெருக்கினால் எவ்வளவு வரும் 200 இந்த 2 சைவர் வெட்டுப்படும் இதை இதால பிரிச்சால் 5% என்று வரும் ரைட் நாலாவது கேள்வி திணிவு பின்னம் கரையத்தின் திணிவு பின்னத்தை சதவீதம் கரையத்தின் திணிவு பின்னம் கண்டனீங்கள் 200 மேல் 10 சதவீதம் என்றால் அதை 100 பெருக்க வேண்டும் அது செய்யாதாக்கள் அதை செய்து கொள்ளுவோம் ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க இந்த பிபிஎம் வந்து உங்களுக்கு ஏ லெவல் வரைக்கும் வரும் ரைட் அஞ்சாவது கேள்வியை பாருங்க அதுக்கு தான் நான் இப்போ ஆரம்பம் வந்து கொஞ்சம் சிலோவா சொல்றேன் பிறகு பிறகு நீங்களா அதை பிடிச்சு கொள்ளணும் இது இந்தியாவில் வந்து வர வர கணக்கு தான் ரைட் ஆறாவது கேள்வி என்ன சொல்லுறார் அந்த கரைப்பானுடைய திணிவு பின்னத்தை மில்லியன் பகுதி இப்ப 100 வீதம் என்றா 10 தான் 100க்கு காண்ற மில்லியன் பார்ட்ஸ் பெர் மில்லியன் 100 அதாவது 10 6ஆம் அடுக்குக்கு இந்த கரைப்பானுடைய திணிவு பின்னம் பார்த்தீங்கள் என்றால் எப்படி இருந்தவர் 200 மேல் கரைப்பான் 190 திணிவு பின்னம் அவரை 10 6ஆல பெருக்குவீங்க அவ்வளவுதான் 10 6ஆல பெருக்குவீங்க பெருக்கினீங்கன்னா 16 நான் 16 சைவரையே போடுறேன் ரைட் 16ஆல பெருக்குறீங்க இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் வெட்டுப்படுகிறது ரைட் வேணுமெண்டா நீங்க இதை சுருக்கலாம் இதை சுருக்கினீங்கன்னா 190 சுருக்கினால் நான் 95 95 தர 10 இப்படியே பின்னத்துல போட்டுட்டு விடலாம் அங்கால ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் ரைட் வேணுமென்றால் இதை இன்னும் ஞாபகம் குறியீடு கொடுக்குறீங்கன்னா 9.5 தர 10 ppm ரைட் இதை ஒரு காசு செய்து கொள்ளுங்க அதாவது 10 6ஆல பெருக்கிறத அதுதான் இதுல சொல்ல வரேன் இதை நீங்க வேணுமென்றால் 16 இதுல போடலாம் அதைத்தான் நான் நீங்க 16 சைவரை போட்டு காட்டியிருக்கிறேன்
ரைட். ஓகே, ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் விளங்கி இருக்க வேணுமே. ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. எழுதுங்க. 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் கரியுப்பு கரைசலானது 100 கிராம் கரியுப்பு கரைசலானது 100 கிராம் கரியுப்பு கரைசலானது சரியாக நிறுத்தெடுக்கப்பட்டு 100 கிராம் கரியுப்பு கரைசலானது சரியாக நிறுத்தெடுக்கப்பட்டு 100 கிராம் கரியுப்பு கரைசலானது சரியாக நிறுத்தெடுக்கப்பட்டு அதிலுள்ள நீர் ஆவியாக்கப்படப்பட்டது. ஆவியாக விடப்பட்டது. 100 கிராம் கரியுப்பு கரைசலானது சரியாக நிறுத்தெடுக்கப்பட்டு அதிலுள்ள நீர் ஆவியாக விடப்பட்டது. அதிலுள்ள நீர் ஆவியாக விடப்பட்டது. அதிலுள்ள நீர் ஆவியாக விடப்பட்டது. அதிலுள்ள நீர் ஆவியாக விடப்பட்டது. அப்பொழுது 20 கிராம் அப்பொழுது 20 கிராம் அப்பொழுது 20 கிராம் 20 கிராம் NaCl எஞ்சியது. 20 கிராம் NaCl எஞ்சியது. அப்பொழுது 20 கிராம் NaCl எஞ்சியது. அப்பொழுது 20 கிராம் NaCl எஞ்சியது. அப்பொழுது 20 கிராம் NaCl எஞ்சியது. இருபது கிராம் NaCl எஞ்சியது. 20 கிராம் NaCl எஞ்சியது. முதலாவது கேள்வி கரையுப்பு NaCl-இன் திணிவு பின்னம். இரண்டாவது கரைப்பானின் திணிவு பின்னம். மூன்றாவது NaCl-இன் திணிவு பின்னத்தை ppm-இல் தருக. இனி உங்களுக்கு விளங்கி இருக்கும் ppm என்றால். நாலாவது கரைப்பானின் திணிவு பின்னத்தை 100 வீதமாக தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை 100 வீதமாக தருக. கரைப்பானின் திணிவு பின்னத்தை 100 வீதமாக தருக. செய்துட்டு ஆன்சரை போடுங்க பார்ப்போம்.
செய்தால் ஆன்சரை chat boxல போடுங்க. ரைட், முதலாவது சரி பிரித்திகா, முதலாவது சரி கனுஷ்கா, முதலாவது சரி சுஜன். செய்ய ஆன்சரை போட்டு கொண்டு போங்க. மூன்றாவது சரி கனுஷ்கா, ரெண்டாவது சரி, ரெண்டாவது சரி சுஜன், ஓகே, நாலாவதும் சரி என்று நினைக்கிறேன் கனுஷ்கா. ரைட், நாலாவது சரி சுஜன். செய்தாக்கள் ஆன்சரை போடுங்க chat boxல. அப்படின்றா தான் உங்களுக்கு சரி பிள்ளையான்னு பார்க்கலாம். பரணி ஆன்சர் போடணும் chat boxல. பிரித்திகா ரெண்டாவது சரி. ரைட், வெரி குட் அக்ஷனா. பிரித்திகா சரி. ரைட், கவனிங்கோ. இப்போ ஒரு என்ன தரப்பட்டிருக்குது, ஒரு NaCl கரைசல். அது எப்படி ஒரு வித்தியாசமா தரப்பட்டிருக்கின்றால், ஒரு 100 கிராம் கரியுப்பு கரைசல் என்றால் கரியுப்பு பிளஸ் நீர். அதான் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். கரியுப்பு கரைசல் என்றால் Na பிளஸ் நீராக காணப்படுகிறது. அதுல இந்த 100 கிராம் இந்த மொத்த திணிவு இதுல 20 கிராம்
NaCl ஆக இருக்கும். மிச்சம் 80 கிராம் தண்ணியாக இருக்க போகும். 100 கிராம்ல 20 கிராம் NaCl, 80 கிராம் வந்து நீராக இருக்க போகும். இதுல முதலாவது கேள்வி கேட்கிறார், NaCl உடைய திணிவு பின்னம். அதாவது NaCl இன் திணிவு பின்னம் சமன் m/m. மொத்த கரைசலின் திணிவின் மேல் NaCl குறிப்பிட்ட பதார்த்தத்தின் திணிவு. அப்ப மொத்த கரைசலினுடைய திணிவு 100 கிராம். அவர் இருக்கிறார், அதுல இருக்க நீர் தான் ஆவியாக்கப்பட்டுட்டது. அதுக்கு பிறகு 20 கிராம் எஞ்சுது. அப்ப எஞ்சின 20 கிராமும் என்னது? NaCl. கிராம் கிராம் வெட்டுப்படும் 0.2 வந்திருக்கும். ரைட்? சரியா இருந்தால் ரெட் பென்ல சரி போட்டு கொண்டு போவோம். இரண்டாவது கரைப்பானின் திணிவு பின்னம். அப்ப கரைப்பானினுடைய திணிவு விகிதம் மொத்த கரைசலின் திணிவின் மேல் NaCl கரைப்பானின் திணிவு மொத்த கரைசலுடைய திணிவு 100 கிராம். அதுல கரைப்பானுடைய திணிவு வந்து பார்த்தோம் என்றால் 80 கிராம். அப்ப 100 கிராம் கிராம் வெட்டுப்படும் 0.8 வந்திருக்கும் கரைப்பானின் திணிவு பின்னம். இது செய்யாத ஆக்கள் முதல் இதை செய்து கொள்ளுங்க. இது ரெண்டும் இதெல்லாம் பேசிக். இதுல இப்போ கடைசியா வந்து மாநிலமட்ட பேப்பர்கள் எல்லாம் நார்மல் சின்ன கேள்விகள் எல்லாம் இப்படி வருது. இதுகளெல்லாம் அடிப்படை விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், புலவிடக்கூடாது. கிருத்திகா சரி என்று நினைக்கிறேன். 3வது நாளாகும். ரைட். இனி இது செய்திருந்தால் சரி போடுங்க. கூடுதல் எல்லாருக்கும் முதல் ரெண்டும் சரி என்று நினைக்கிறேன். ரைட். அடுத்ததை பாருங்க. இந்த 3வது NaCl உடைய திணிவு பின்னத்தை ppmல தர சொன்னா. ppm என்றால் 10⁻6. அப்ப 100 கிராமின் மேல் அதுல காணப்படுற NaCl திணிவு வந்து 20 கிராம் தர 10⁻6. ppm என்றால் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அப்ப கிராம் கிராம் வெட்டுப்படும், இதுவும் வெட்டுப்படும். இது அங்க போய் கழிச்சிட்டு போட்டீங்க என்றால் 2 தர 10⁵ பார்ட்ஸ் பெர் மில்லியன். 2 தர 10⁵ என்று வரும். இதால 10⁻6 பெருக்கி இருக்கிறேன். சில நேரம் சைன் பண்ணும். இது 10⁻6 பெருக்கப்பட்டிருக்குது. 100ன் மேல் 20 தர 10⁻6. இந்த 2 0, இதுல ஒரு 0, இதுல ஒரு 0 வெட்டினால் இதை கொண்டு போய் அங்க அதுல கழிப்பட்டால் 2 தர 10⁵ ppm என்று வரும். அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி. 4வது கரைப்பானின் திணிவு பின்னம். அப்ப கரைப்பானின் திணிவு சதவீதமாக பாத்தீங்கன்னா என்ன? மொத்தம் 100 கிராம்ல 80 தர 100. ரைட்? ஆவே இதையும் 100 மட்டுப்பட்டால் 80% என்று வந்திருக்கு. 80% என்று வந்திருக்கு. ரைட்? 80%. செய்யாத ஆட்கள் இதை செய்து கொள்ளுங்க. இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.